இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடுக்காயில இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். கடுக்காயில என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது, உடல் மனம் ஆன்மாவை தூய்மை செய்யும் வல்லமை இந்த கடுக்காய்க்கு இருக்கு. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபலா சூர்ணத்திற்கு ஆயுர்வேதத்துல ஒரு தனி இடம் இருக்கு. பற்கள் முதல் இரைப்பை குடல் பிரச்சனை வரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சிறந்த மருந்தாக தான் இதை கருதுறாங்க. திரிபலானா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இதுல உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கடுக்காயின் நன்மைகள் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திரிபலா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3 பழங்களால செய்யப்பட்ட கலவை தான் இந்த திரிபலா சூர்ணம்னு சொல்லுவாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கு. இந்த 3 பழங்கள்ல கடுக்காய் தான் பல நன்மைகளை கொண்டிருக்கு. கடுக்காயின் அறிவியல் பெயர் டெர்மினாலியா செப்புலான்னு சொல்றாங்க. இதில் மதிப்புமிக்க மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. அந்த திரிபலா சூர்ணத்திலேயே கடுக்காயின் நன்மைகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கடுக்காயில மதிப்புமிக்க மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல மந்த்ராக் வினோன்கள், டானின்கள், செபுலிக் அமிலம், பிசின் நிலையான எண்ணெய் போன்றவை இருக்கு. இது அனைத்து வகையான இரைப்பை குடல் நோய்க்கும், ஆஸ்துமா, இருமல், வாந்தி, கண் நோய்கள், இதய நோய்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் இது தடுக்குது. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த சக்கரை அளவை இது ரொம்பவே குறைக்குது. இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பெரும்பாலானோருக்கு நீரிழிவு நோயால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடுற உணவு தான். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு கடுக்காய் ஒரு வரப்பிரசாதம் தான். அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இன்சுலின் சுரக்க கணைய பீட்டா செல்களை அது செயல்படுத்துது. இது ஃப்ருக்டோஸை குளுக்கோஸாக உடைப்பதையும் குறைக்குது. இது இன்சுலினையும் ஒழுங்குபடுத்துது. அடுத்தது கூந்தலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. மாசு, உணவு பழக்கம், அழகு சாதனை பொருட்களின் பயன்பாடு தான் முடி உதிர்தல், வறட்சி, உடைதல் போன்ற பிரச்சனையை அதிகரிச்சுட்டே வருது. இவற்றுக்கு தீர்வு என்ன அப்படின்னா கடுக்காய் என்று தான் சொல்லணும். கடுக்காய் இலை பொடுகு மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனையை குறைக்குது. இது வீக்கத்தையும் குறைக்குது. மேலும் இது சரும உற்பத்தியையும் குறைக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முடி வளர்ச்சியை வேகப்படுத்துது. அதே மாதிரி தோல் பராமரிப்புக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. கடுக்காய் சரும பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்க ரொம்ப 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 ஒரு நல்ல பொருள். இதில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தின் தரத்தை சேதமடையாமலே பார்த்துக்குது. இது முகப்பரு, சொறி போன்ற தோல் நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அதே மாதிரி மன அழுத்தத்திலிருந்தும் இது நிவாரணம் கொடுக்குது. கடுக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. பெண்களின் கருவுறுதலையும் அதிகரிக்குது. அதே மாதிரி கண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்களுக்கு நன்மையை பயக்குது. கண் அலர்ஜி, வறண்ட கண்கள் மற்றும் கான்ஜூன்டிவிடிஸ் சிகிச்சைக்கு இது பயனுள்ளதாக இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கடுக்காயிலிருந்து கிடைக்குது. இந்த விஷயம் பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்த பாருங்க. நம்ம உடலை ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.